வணக்கம். மூன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். ஜிப்மர் மருத்துவமனையில் பெண் குழந்தை கடத்தல். பிறந்த 3 நாட்களுக்குள் பறிகொடுத்த தாய் கதறல். மரண பெண்ணை பிடிக்க தனிப்படையினர் தீவிரம். இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்க வலியுறுத்தி புதுவையில் ஆர்ப்பாட்டம். சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்ற கோரிக்கை. முன்னாள் பிரதமர் ஜெகஜீவன் ராமின் நினைவு நாளை அனுஷ்டிக்க தவறிய அரசு. தாகூர் கலைக்கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். புதுவை ஜிப்மரில் பெண் குழந்தையை திருடி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குழந்தையை திருடி சென்ற பெண்ணை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கொண்ட சமுத்திரத்தை சேர்ந்த லட்சுமணன் மனைவி மகேஸ்வரி புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். கடந்த 5ஆம் தேதி அவருக்கு பெண் குழந்தை பிறந்தது. இதனைத் தொடர்ந்து தாயும் குழந்தையும் பிரசவ வார்டில் அனுமதிக்கப்பட்டிருக்க இவர்களுக்கு துணையாக மகேஸ்வரியின் தாய் உடன் இருந்தார். வெள்ளிக்கிழமை காலை பிரசவ வார்டுக்கு வந்த பெண் ஒருவர் தனது தங்கையை ஜிப்மரில் சேர்த்திருப்பதாக அறிமுகப்படுத்தி கொண்டு சகஜமாக பேசி குழந்தையை கொஞ்சியுள்ளார். இதனை நம்பிய மகேஸ்வரி கழிவறைக்கு சென்றிருந்த போது வார்டில் இருந்த குழந்தையை மர்ம பெண் திருடி சென்றிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்து போலீசில் புகார் செய்தனர். இது குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள கோரிமேடு போலீசார் பிரசவ வார்டில் இருந்து பெண் குழந்தையை திருடி சென்ற பெண்ணை தேடி வருகின்றனர். ஜிப்மரில் கடந்த சில ஆண்டுகளில் இது போன்ற 5 குழந்தைகள் கடத்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு பொருளாதார தடை விதிக்க வலியுறுத்தி புதுவையில் அதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கைக்கு பொருளாதார தடை விதிக்க வேண்டும், இலங்கை அதிபர் ராஜபக்சேவை போர்க்குற்றவாளியாக அறிவித்து அவரை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தலைமை தபால் நிலையம் முன்பாக வெள்ளிக்கிழமையன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இதற்கு கட்சியின் தேசிய குழு உறுப்பினர் விஸ்வநாதன், மாநில செயலாளர் கலைநாதன் ஆகியோர் தலைமை தாங்க அதிமுக எம்எல்ஏக்கள் அன்பழகன், ஓம் சக்தி சேகர், பெரியசாமி, அவைத்தலைவர் பாண்டுரங்கன், மதிமுக கபிரியல், பெரியார் திராவிடர் கழக ஐயப்பன், நாம் தமிழர் இயக்க அருள்தாஸ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அன்பழகன், இலங்கைக்கு பொருளாதார தடை விதிக்க வலியுறுத்தி தமிழகத்தை போன்று புதுவை சட்டசபையிலும் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் இலங்கை அதிபர் ராஜபக்சேவை போர்க்குற்றவாளியாக அறிவித்து கைது செய்வதற்கான தீர்மானத்தை மத்திய அரசு நிறைவேற்றி ஐநா சபைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றார். இந்திய அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் வற்புறுத்தியும் தமிழின படுகொலையை அனுமதிக்க முடியாது என்கிற நிலையில் இலங்கை தமிழுக்கு ஆதரவான இன்றைய போராட்டம் நாடு தழுவிய நிலையிலே ஒரு தேசிய கட்சி என்கிற நிலையில் இந்த போராட்டத்தை மக்கள் மத்தியில் உண்மை நிலையை அங்கு ஏற்பட்டிருக்கிற அவலங்களை எல்லாம் எடுத்து சொல்கின்ற வகையில் இந்த போராட்டம் இன்றைக்கு அமையப்பட்டிருக்கிறது. இலங்கை தமிழர்கள் தாக்கப்பட்டிருக்கிற இந்த சூழலில் தமிழக அரசாங்கம் தமிழ்நாட்டிலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த தீர்மானத்தை வலிமை சேர்க்கின்ற வகையிலும் இலங்கை மீது உரிய பொருளாதார நடவடிக்கையை அரசு, மத்திய அரசாங்கம் அது பொருளாதார தடை என்பதை எடுக்கப்பட வேண்டும் என்பதும் இந்த போராட்டத்தினுடைய மற்றொரு கோரிக்கையாக நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். புதுவையில் ஜெகஜீவன் ராமின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தாத அரசின் செயலை கண்டித்து தாகூர் கலைக்கல்லூரி மாணவ மாணவியர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவையில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியின் போது லாஸ்பேட்டை பகுதியில் முன்னாள் துணை பிரதமர் ஜெகஜீவன் ராமின் சிலையை பாராளுமன்ற சபாநாயகர் மீராகுமார் திறந்து வைத்தார். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஜெகஜீவன் ராமின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்ட போது புதுவையில் உள்ள சிலைக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படவில்லை. இதற்கு கண்டனம் தெரிவித்து புதுவை மாணவர்கள் கூட்டமைப்பின் சார்பில் வெள்ளிக்கிழமையன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இதற்கு கூட்டமைப்பின் தலைவர் சாமிநாதன் தலைமை தாங்க தாகூர் கலைக்கல்லூரி மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
அப்போது அவர்கள் அரசின் நடவடிக்கையை கண்டித்து கோஷங்கள் எழுப்பி தங்கள் குமுறலை வெளிப்படுத்தினர். புதுவை லாஸ்பேட்டை தொகுதியில் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால்கள் அமைப்பது தொடர்பாக அதிகாரிகளுடன் முதல்வரின் பாராளுமன்ற செயலாளர் வைத்தியநாதன் ஆலோசனை நடத்தினார். புதுவை லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதியில் சாலை கழிவுநீர் வாய்க்கால்கள் அமைப்பது தொடர்பான ஆலோசனை கூட்டம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இதற்கு தலைமை தாங்கிய சட்டமன்ற உறுப்பினரும் முதல்வரின் பாராளுமன்ற செயலாளருமான வைத்தியநாதன் சாலை பணிகளை விரைந்து முடிக்க வேண்டுமென வலியுறுத்தினார். மேலும் மழைக்காலத்திற்கு முன்பாக கழிவுநீர் வாய்க்கால் பணிகளை துவக்கி முடிக்க வேண்டும் என்றும் யோசனை தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் குடிசை மாற்று வாரிய செயற்பொறியாளர் கலைமாறன், உதவி பொறியாளர் ரவிச்சந்திரன், உழவர்கரை நகரமன்ற செயற்பொறியாளர் முருகசாமி, உதவி பொறியாளர் குணசேகரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை உழவர்கரை தீ விபத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அரசின் நிவாரண உதவி கிடைக்க நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் பன்னீர்செல்வம் உறுதியளித்துள்ளார். உழவர்கரை தொகுதி புதுநகர் மாரியம்மன் கோவில் தெருவில் வசிக்கும் அறிவழகன் என்பவரது வீடு தீ விபத்தில் முற்றிலுமாக எரிந்து சாம்பலானது. இதனை அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் பாதிக்கப்பட்ட அறிவழகன் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறியதுடன் அரசின் நிவாரண உதவியை பெற்றுத்தர நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். அப்போது தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உடன் இருந்தனர். வாய்க்கால்கள் வழியாக சாயநீர் கலப்பதால் நிறம் மாறி காணப்படும் கடல். புதுவை சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கவலை. நகைக்கடை அதிபர்களுடன் சீனியர் எஸ்பி ஆலோசனை. கொலை கொள்ளை அதிகரிப்பை தடுக்க காவல்துறையுடன் ஒத்துழைக்க யோசனை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. In a world of opportunities, some have a vision and some deliver it. Mars Institute of Hotel Management. Presenting MBE International Hospitality and Tourism Management. Mars Institute of Hotel Management, a unit of Sabari Educational Society. Get your own look, get your own style, get your own shades, get a new life. Get it, get it, get it, get it, get it all right. Get it all in Ramsurf. Get all the leading branded shirts and trousers only in Ram Silks, Pondicherry. Get it, get it, get it, get it, get it all right. Get it all in Ramsurf. Get your own look, get your own style, get your own shades, get a new life. Get it, get it, get it, get it, get it all right. Get it all in Ramsurf. Get all the leading branded shirts and trousers only in Ram Silks, Pondicherry. Get it, get it, get it, get it, get it all right. Get it all in Ramsurf. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம். புதுவை
எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை கோவிந்த சாலை உலகமுத்து மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற அபிஷேக ஆராதனையில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை கோவிந்த சாலை பாரதிபுரத்தில் அமைந்துள்ள உலகமுத்து மாரியம்மன் கோவிலின் முதலாம் ஆண்டு கும்பாபிஷேக விழா கடந்த 4ஆம் தேதி துவங்கியது. இதனையொட்டி நாள்தோறும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக வெள்ளிக்கிழமையன்று காலை அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை, நரகம் புறப்பாடு மற்றும் சாகை வார்த்தல் போன்றவை நடைபெற்றன. இதில் அரசு கொறடா நேரு மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் செய்திருந்தனர். புதுவையில் சுற்றுலா பயணிகளை உற்சாகப்படுத்தும் வகையில் சனிக்கிழமையன்று இசை நிகழ்ச்சி நடத்த இருப்பதாக சுற்றுலாத்துறை மேலாளர் கதிரவன் தெரிவித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சுற்றுலாத்துறை உதவியுடன் சீன் என்ற இசை நிறுவனம் ஒவ்வொரு மாதமும் 2ஆம் சனிக்கிழமை அன்று கடற்கரை சாலையில் உள்ள லே கஃபே ரெஸ்டாரண்டில் இசை நிகழ்ச்சியை நடத்தி வருகிறது என்றும், இதன் தொடர்ச்சியாக ஜூலை 9ஆம் தேதியான சனிக்கிழமை அன்று மாலை 7 மணி அளவில் இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது என்றார். இதேபோன்று பாகூர் குடியிருப்பு பாளையத்தை சேர்ந்த பால தண்டாயுதம் என்பவர் கிராமிய பாடல்களை பாட உள்ளார் என்ற கதிரவன், கிளாசிக் ராக் இசையை திறம்பட பயின்ற பிளாக் சன் குழுவினர், லூயிட் ஜாட் தம்பதியினர், பிக் வில்லி ஆகியோர் இசை நிகழ்ச்சியை நடத்த உள்ளனர் என்றும், சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையிலும் சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிக்கும் வகையிலும் நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதாக கதிரவன் தெரிவித்தார். புதுவையில் வாய்க்கால்கள் வழியாக செல்லும் சாய நீர் கடலில் கலக்கப்படுவதால் அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வலியுறுத்தி உள்ளனர். புதுவை நகர பகுதியை சேர்ந்த கழிவுநீர் வாய்க்கால்கள் வழியாக கடலில் கலக்கிறது. இதேபோன்று மழைக்காலங்களில் நகரில் தேங்கும் மழை நீரும் இந்த வாய்க்கால்கள் வழியாகத்தான் கடலில் கலந்து வருகின்றன. இது போன்ற வாய்க்கால்களில் கடந்த சில தினங்களாக சாய நீர் ஓடுவதால் அவை கடலில் கலக்கிறது. இதனால் கடற்கரையோரங்களில் கடலின் நிறம் மாறியுள்ளது. கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் சாய பட்டறைகள் அமைக்க தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கிருப்பவர்கள் புதுவையில் சாய பட்டறைகளை அமைத்துள்ளார்களா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். சாய நீரினால் கடல் மாசுபட்டு வருவதால் அரசு இந்த விஷயத்தில் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி உள்ளனர். புதுவையில் கொலை கொள்ளையை தடுக்க நகை மற்றும் அடகு கடை உரிமையாளர்களுடன் சீனியர் எஸ்பி சந்திரன் ஆலோசனை நடத்தினார். புதுவையில் கொலை கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருவதை தடுக்க காவல்துறை பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக நகைக்கடை உரிமையாளர்கள், அடகு கடை உரிமையாளர்களுடன் காவல்துறையினர் கலந்துரையாடல் கூட்டத்தை வெள்ளிக்கிழமை நடத்தினர். இதற்கு சீனியர் எஸ்பி சந்திரன் தலைமை தாங்க வடக்கு எஸ்பி சிவதாசன், இன்ஸ்பெக்டர்கள் ஆங்கப்பன், ரகுநாயகம், ரங்கநாதன் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர்கள், நகைக்கடை அடகு கடை உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் குற்றங்களை தடுக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. நகை மற்றும் அடகு கேமராக்களை பொருத்துதல், சந்தேக நபர்கள் குறித்து காவல்துறைக்கு தகவல் கொடுத்தல் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது.
ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்திய ஆளுநர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தண்டோரா போட்டு விளக்க பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். புதுவையில் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி முறைகேடுகள் செய்த துணைநிலை ஆளுநர் மீது மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தண்டோரா போட்டு விளக்க பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இதில் கட்சியின் நிர்வாகிகள் பெருமாள், முருகன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். ஆளுநர் மீதான நடவடிக்கையை வலியுறுத்தி வருகிற 12ஆம் தேதி தலைமை தபால் நிலையம் அருகில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கருப்பு கொடி போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். In a world of opportunities, some have a vision and some deliver it. Mass Institute of Hotel Management. Presenting MBE International Hospitality and Tourism Management. Mass Institute of Hotel Management, a unit of Sabari Educational Society. அனைத்து வசதிகளையும் உள்ளடக்கிய புதுவையின் பேராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேராமெடிக்கல் சயின்சஸ். படிச்சு முடிச்சது எல்லாரும் என்ன எதிர்பார்க்கறாங்க? நல்ல வேலை வேணும்னா படிப்பு மட்டும் இல்லாம கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷ் நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும். இந்த ரெண்டையும் நாங்க எங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஃப்ரீயா சொல்லி தரோம். கோர்சஸ் ஆஃபர்ட் DMLT, DNA, DODT, DRA. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேறியவர்கள், தவறியவர்கள். 12ஆம் வகுப்பு தவறியவர்களிடம் சிறந்த கவனம் செலுத்துவதால் அவர்களின் வெற்றிக்கு நாங்கள் உத்தரவாதம். நான் +2 ஃபெயில் ஆயிருந்தேன். இங்க வந்ததனால நான் +2 பாஸ் ஆயிட்டேன். லேப் டெக்னீஷியன் பண்ணியிருக்கேன். அது இல்லாம தன்னம்பிக்கையோட இருக்கேன். எமது நிறுவனத்தின் சிறப்பம்சங்கள் அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறந்த மருத்துவமனைகள், நர்சிங் ஹோம்கள் மற்றும் சிறந்த ரத்த பரிசோதனை கூடங்களில் செய்முறை பயிற்சி வகுப்புகள். புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம், லேபுடன் கூடிய சிறந்த பயிற்சி வகுப்புகள், ஃப்ரீ கம்ப்யூட்டர் ட்ரைனிங் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ். லாஸ்ட் இயர் எங்க கிட்ட படிச்சுட்டு வெளியில போன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் பெரிய கம்பெனிஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், லேப்ஸ்ல எல்லாம் நாங்களே பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்திருக்கோம். மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ், எண் 253, லெனின் வீதி, மணிமேகலை பள்ளி அருகில், கொசப்பாளையம், புதுச்சேரி. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம். மயங்கினேனே அழகான தங்கம் இதுவென்று, அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி.
செய்திகள் தொடர்கின்றன. புதுவை உப்பளம் தொகுதியில் சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீடு கட்டுவதற்கான தொகையை சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் வழங்கினார். புதுவை உப்பளம் தொகுதியில் சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்கள் வீடு கட்டுவதற்கான தொகை வழங்கும் நிகழ்ச்சி வியாழக்கிழமை நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக மாநில செயலாளருமான அன்பழகன் கலந்து கொண்டு 33 பயனாளிகளுக்கு தலா 84,000 ரூபாயினை வழங்கினார். அப்போது தாசில்தார் ரமேஷ் மற்றும் வருவாய் துறையினர், தொகுதி அதிமுக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 94 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 93 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் லேசான மழை பொழிய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 5 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளையும் 5 அடியாகவே காணப்படும் என்றும், தென்கிழக்கு திசையிலிருந்து 24 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். ஜிப்மர் மருத்துவமனையில் பெண் குழந்தை கடத்தல். பிறந்த 3 நாட்களுக்குள் பறிகொடுத்த தாய் கதறல். மர்ம பெண்ணை பிடிக்க தனிப்படையினர் தீவிரம். இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்க வலியுறுத்தி புதுவையில் ஆர்ப்பாட்டம். சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்ற கோரிக்கை. முன்னாள் பிரதமர் ஜெகஜீவன் ராமின் நினைவு நாளை அனுஷ்டிக்க தவறிய அரசு. தாகூர் கலைக்கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.